ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். செல்வ தானியங்கள் அப்படின்னு சொல்கிற சிறுதானியம் வச்சு ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம். திணை ரவையை அரை கப் எடுத்துக்கோங்க. அதை மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். திணை அரிசியை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி மாவை சளிச்சு எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி இருக்கிற நொய்யை தான் நம்ம ரவைன்னு சொல்கிறோம். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அரை கப் திணை ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். நான் 1 டம்ளர் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் எடுத்திருக்கேன். பால் ஏற்கனவே காய வச்ச பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு கொதி வந்ததுமே நாம் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணுறது ஒரு புது ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச திணை ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேஸை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இந்த ரவையை வேக வைக்கிறேன். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது வெந்து வர்றதுக்கு நமக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு நமக்கு. அரை கப் ரவைக்கு நான் 1 கப் சுகர் சேர்க்குறேன். இது சரியான அளவில் இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையோட அளவு அதிகப்படுத்தி காட்டும் நமக்கு. இன்னொரு கடாயில் நாம் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்தெடுத்த வால்நட்டையும் உலர் திராட்சையும் அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட திணை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.